நான் முதல் குறிப்பிட்டவாறு தொழிற்கட்சி 3 விதமான ஒரு செயற்பாடை தாங்கள் செய்வதாக உறுதியளித்திருந்தார்கள். அதில் ஒன்றுதான் இந்த சாங்ஷன். 2வது இந்த இலங்கை அரசாங்கத்தை ஐசிசிக்கு கொண்டு போவது என்பது. 3வது மிக முக்கியமானது என்னவென்றால், இந்த இலங்கையிலே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களையும் அங்கு இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டிஸையும் டயஸ்போரா தமிழ்ஸையும், இங்கே யூகேல மாத்திரமில்லை உலகளாவிய இருக்கக்கூடிய டயஸ்போரா தமிழ்ஸையும் ஒன்றிணைந்து இந்த தமிழருடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்கு ஒரு முடிவெடுக்கப்பட வேண்டும். எனவேதான் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அரசியல்வாதிகள் எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள், நாங்கள் குறிப்பிட்ட இந்த 3 பேரும், அதாவது அரசியல்வாதிகளும் அங்கே இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டிஸும் டயஸ்போராவும் ஒன்றிணைந்து ஒரு தீர்வு திட்டத்துடன் வருவீர்களாக இருந்தால் நாங்கள் அதற்கு மிகுந்த ஆர்வமாக உழைத்து இந்தியா, யூரோப், கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகள் இணைந்து இந்த 2/3 மெஜாரிட்டி உள்ள இந்த நேரத்திலே இலங்கை அரசாங்கத்தை வற்புறுத்தியாவது எங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் எடுப்பதற்கு உதவுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவேதான் நான் முதல் குறிப்பிட்டவாறு இந்த சாங்ஷன் என்பது ஒரு முதல் ஸ்டெப். ஆனால் இங்கே எனக்கு தெரியும் பிரித்தானியாவிலேயே பல மக்கள் சோர்வடைந்திருந்தார்கள். ஏனென்றால் 14 வருடங்களாக இதை கம்பெயின் பண்ணியும் ஒன்றும் நடக்கவில்லை, அரசியலில் பிரயோசனமில்லை என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இது ஒரு சின்ன உற்சாகத்தை அவர்களுக்கு கொடுக்கும் என்று நம்புகின்றேன். எனவேதான் எங்களுக்கு இப்பொழுது வேறு எந்த வழியும் இல்லை, இந்த அரசியல் ரீதியாக போராடி எங்களுடைய உரிமையை எடுப்பதற்கு இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக நாங்கள் பாவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்தாகும்.